மாமா. சாயந்தரம் காரைக்குடியில் ஒரு கல்யாணம் இருக்கு. சரிங்க மாமா. அந்த பொண்ணு கூட உனக்கு தெரிஞ்ச பிள்ளைதாப்பா, உனக்கு சொந்தக்கார பிள்ளை தான். அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு நீயும் கதிரையும் போயிட்டு வந்துருக்கப்பா. சரிங்க மாமா. இந்த பார் ஜீவா, நான் கல்யாண வீட்டுக்கு வரணும்னா பார்லர் போகணும். இப்ப அதெல்லாம் தேவையா? ஏய் மீனா, ஏய் இது கடப்பணம் அப்படியே. ஏய் குடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு கொடு. வேற ஒருத்தர் கொடுக்க வேண்டிய வனம் அது, அப்புறம் பிரச்சனையாயிரும். வெச்சுக்கோ. தரமாட்டல்ல, எங்க வாங்கணுமோ அங்க வாங்கிக்கிறேன். ஏய் மீனா, ஏய் ஏய், எப்படி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. எங்க இங்க பார்லர் எங்க இருக்கு? என்ன கேட்ட? இங்க பார்லர் எங்க இருக்குன்னு கேட்ட. ஐஸ்கிரீம் பார்லரா? அது பஜார்ல இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு மீனா ஐஸ்கிரீம்? கல்யாண வீட்டுல இருக்கும். அப்படி இல்லனா போயிட்டு வரும்போது ஜீவா கிட்ட கேளு, அவன் வாங்கி கொடுப்பான். ஐஸ்கிரீம் பார்லர் இல்ல, பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லரா? ஷாக் ஆயிட்டீங்களா? அது இல்ல, நீ பார்லர் போவியா? ஏன் நீங்க போக மாட்டீங்களா? நான் எப்பயாவது ஐப்ரோ மட்டும் த்ரெட் பண்ண போவேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இதோ இந்த 3 வீடு தள்ளி இருக்கே. நம்ம வீட்டுக்கு கூட அடிக்கடி பொருள் வாங்க வருவாங்களே, அந்த அக்கா வீட்டுல தான். அவங்களா? நல்லா பண்ணுவாங்க மீனா. அவங்க வேணாம், வேற யாராவது சொல்லுங்க. வேற யாரையும் எனக்கு தெரியலையே. ஆமா, நீ எங்க போவ? நான் காரைக்குடியில இருக்கிற பார்லருக்கு தான் போவேன். அப்ப காரைக்குடி போகும்போது இன்னொரு நாள் பண்ணிக்கோ. இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போக சொன்னீங்கல்ல, இப்படியே வா போறது? அது இப்ப போனா திரும்பி வர முடியுமா? அதெல்லாம் 1 hour தாங்க ஆகும். சும்மா ஃபேஷியல் பண்ணி ஹேர் கட் தான் பண்ண போறேன். ஐயோ, ஹேர் கட் பண்றதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போற? இரு, நானே கத்திரி எடுத்துட்டு வந்து வெட்டி விடுறேன். ஒரு நிமிஷம், நீங்க எப்படிங்க வெட்டுவீங்க? ஏன், என்னால வெட்ட முடியாதா என்ன? நல்லா சீவி விட்டு கரெக்டா லெவல் பார்த்து கட் பண்ண வேண்டியதான். மாமாவுக்கே நான் தான் முடி கட் பண்ணுவேன். ஐயோ, உங்க மாமாவுக்கு ஓகே, எனக்குலாம் வேண்டாம். இல்ல எனக்கு டைம் ஆச்சு, காசு கொடுங்க. நான் போய் ஃபேஷியல் வேற பண்ணணும். மீனா, பார்லர்லாம் வேண்டாம். எல்லாமே கெமிக்கல், எதையோ மிக்ஸ் பண்ணி முகத்தை அப்படியே வெளுக்க வைக்கிறாங்க. உடனே ஃபேஸ் அழகாக நான் ஒன்று சொல்றேன், கேக்குறியா? வெள்ளரிக்காயை பேஸ்ட் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டு கழுவணும்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆயிடும். நான் அப்படிதான் பண்ணுவேன். என் ஸ்கின் எப்படி இருக்கு? நீங்க ஏற்கனவே கலரா இருக்கீங்க, நான் கொஞ்சம் டஸ்கி கலருங்க. அங்க போனாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க, இப்பவே டேன் ஆகி ஒரு மாதிரி இருக்கு. டல்லா இருந்தா எலுமிச்சம் பழத்தை. ஏங்க, எல்லாம் நீங்க சொல்றதான் கேட்கணுமா? நான் பார்லர் போகிறதுக்கு காசு கேட்டா நீங்க வீட்லயே பண்ண டிப்ஸ் சொல்றீங்க. நான் ஒண்ணு கேட்டா அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அதத்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருங்க, எனக்கு தேவைதான். அதுக்கு இல்ல மீனா, அங்கெல்லாம் போய் நீ முகத்தை கெடுத்துக்க வேண்டான்னு தான். இப்போ ரிசப்ஷன் போறதுக்கு டைம் வேற இல்லைல்ல. உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனி உங்ககிட்ட வந்து பணம் கேட்டேன், அப்ப சொல்லுங்க என்ன. உங்களை சொல்லி என்ன செய்யறது? ஜீவா சரியா இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேக்குறேன்? என் மூஞ்சி இப்படியே இருக்கட்டும், இன்னும் வேணா டேன் ஆகட்டும். ஆமா, நல்லா இருந்தா மட்டும் யார் பார்க்க போறாங்க? இப்படியே வீட்லயே அடைஞ்சு கிடக்க போறேன். எப்படி இருந்தா என்ன? மீனா, காசு இருந்தா கொடுத்திருப்பேன் மீனா. என்கிட்ட இல்லையே. எப்பவும் இந்த வீட்டுல எவ்வளோ காசு இருக்கும். யார் கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு. நீ ஆசைப்பட்டு கேட்குற எதையுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கனே. அண்ணி, வாடா கதிரு. ஏன் அண்ணி? ம்? அதான் கட்டின பூலாம் கடையில் விற்கிறாங்கல்ல, அதை வாங்கிக்க வேண்டியதானே? கட்டின பூ முழை 20 ரூபா சொல்றாங்க. முழை 20 ரூபாய்க்கு வாங்கி எத்தனை பேர் வைக்கிறது? உதிரி பூ 20 ரூபாய்க்கு வாங்கினா நான், மீனா, முல்லை 3 பேரும் தலையில வச்சு சாமிக்கும் போடலாம். அது சரி,
கட்டின பூ ஏன் 1 முழம் மட்டும் வாங்குறீங்க? ஒரு 3-4 முழம் வாங்கிக்க வேண்டியது தானே? 4 முழம் 80 ரூபாடா. இது மொத்தமாவே 20 ரூபா தானே ஆகுது. 80 எங்க இருக்கு, 20 எங்க இருக்கு? இல்லை உட்காந்து கட்டணுமே, இது ஒரு வேலை இல்லையா? சும்மா தானடா இருக்கேன். அப்படியே எதையாவது யோசிச்சுக்கிட்டு அப்படியே கட்டிட வேண்டியதான். சரி கொடுங்க, நான் கட்டி தரேன். உனக்கு கடையில வேலை இல்லையா? எந்திரிச்சு போ. கொடுங்க நீ, நானும் கட்டி தான் பார்க்குறேனே. இதெல்லாம் உனக்கு வராது, நீ போ. அப்படின்னு யார் சொன்னா? இங்கே கொடுங்க, நான் கட்டி பார்க்குறேன். விடமாட்ட போல இருக்கே. சரி, வேற நூல் தரேன். இந்தா, இதுல கட்டு. புதுசா இதுல இருந்து கட்டு, நான் சொல்லித்தரேன். பூவை இப்படி 2 எடுத்துக்கணும். இது எப்படி கட்டணும்னா, முதல்ல இந்த 2 பூவையும் இப்படி வைக்கணும். அப்புறம் இப்படி சுத்தி இதை இப்படி கையில அண்ணி, எடுத்து அண்ணி. இப்படி. நீங்கள் கட்டுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி பாரு, இப்படி வச்சு இத சுத்தி இப்படி முடி போடணும். இவ்வளோதானே? ஆமாடா, கட்டு பாப்போம். பாருங்க. பாரா, பார்த்த உடனே கத்துக்கிட்ட? பொய் சொல்லாத. உனக்கு முன்னாடியே பூ கட்டி பழக்கம் இருக்குல்ல? எனக்கு எப்படி அண்ணி தெரியும்? அழகா கட்டுறியடா. அதுவா வருது நீ. அண்ணி ஆ? ரெடி. அட, இங்க காட்டு. பாரா, ஒரு ஆம்பளை பையன் பூ தொடுத்திருக்கிறத. இத முல்லைக்கிட்ட கொடுத்துடலாம். என்ன? நீ தொடுத்தத அவ வச்சுக்கிட்டா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. தனியா உட்காந்து கஷ்டப்படுறீங்களேன்னு நான் கட்டி தந்தா நீங்க வேற. அது சரி, இந்நேரம் வீட்டுக்கு வரமாட்டியே. அண்ணன் ஏதாவது சொல்லிவிட்டாரா? அண்ணன் தான் கல்யாண வீட்டுக்கு போக சொன்னாரு. கல்யாண வீட்டுக்கா? ஆமா, காரைக்குடியில் கல்யாணம் இருக்கு, போயிட்டு வான்னு அண்ணன் பாட்டுக்கு சொல்லிருச்சு. நான் என்னைக்கு நீங்களாம் இல்லாமல் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அங்கே சொந்தக்காரங்க வந்து பேசினா அவங்கெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணன் உன்னை கல்யாண வீட்டுக்கு போக சொன்னாரா? ம். முல்ல, நீ எங்க கிளம்பி நிக்கிற? மாமா தான் ஃபோன் பண்ணி கல்யாண வீட்டுக்கு போக சொன்னார். உன்கிட்டயும் சொல்லிட்டாரா? என்னக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன். எங்க பாத்தியா முல்ல? கதிரு அவனே அவன் கையால உனக்காக பூ தொடுத்திருக்கான். அண்ணி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்தா, இதை தலையில வச்சுக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். புடி. இந்தாம்மா, எவ்வளோ ஆச்சுண்ணே? 125 ரூபா கொடுங்க. அவங்களுக்கு மீதியை கொடுங்க. ஆமா, கதிரு கல்யாணம் வீட்டு போயிருக்கான். ஜீவாங்க போனா? மாமா வீட்டுக்கு போயிருக்கியா? மாமா வந்துருக்கியா? கடையில் ஆள் இல்லை. இப்போ அவனுக்கு வீட்டில் என்ன வேலை? வரையா மாமா, பொறுங்க. இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தியா? ஹலோ மாமா,
நான் தான். சொல்லுதானா? என்ன மாமா வேலை செஞ்சு வச்சிருக்கிய? என்னடி? போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? ஏய், என்கிட்ட நீ அடி வாங்க போற. நான் டெய்லி என்னென்னமோ சொல்லிட்டு போகிறேன். அதில் நீ எதை கேட்குறேன்னு எனக்கு என்ன தெரியும்? தெளிவாக கேளு. படுத்ததிய மாமா, கல்யாண விஷயமா என்ன சொல்லிட்டு போனீங்க? கல்யாண வீட்டுக்கு தம்பிங்க யாரையாவது அனுப்புன்னு சொல்லிட்டு போனீங்களா இல்லையா? அதான் கதிரையும் முள்ளையும் கிளம்பி போக சொல்லிட்டேனே. ஐயோ, ஏன் மாமா அவங்கள போக சொன்னீங்க? ஏய், என்ன பேசிக்கிறீங்கள? கீழே விழுந்துட்டியா? நீங்க கதிரை போக சொன்னதை ஏன் என்கிட்ட சொல்லல? இதில் சொல்கிறதுக்கு என்ன தானே இருக்கு? தம்பிங்க யாரையாவது போக சொல்லுன்னு சொல்லிட்டு போனீங்க. நான் ஜீவா கிட்டயும் மீனா கிட்டயும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஓ, மாமா கேக்குறீங்களா? இப்ப பார்த்தா அந்த பக்கம் ஜீவாவும் மீனாவும் கிளம்பி நிக்கிறாங்க, இந்த பக்கம் கதிரும் முள்ளையும் கிளம்பி வந்து நிக்கிறாங்க. இப்ப நான் யார போக சொல்றது? முள்ளையும் கதிரையும் போக சொன்னா மீனா கோச்சுப்பா, அவங்கள போக சொன்னா முல்லை கோச்சுப்பா. ஏய் இரு, நீ எதுவுமே சொல்ல வேணாம். பேசாம அவங்க 2 பேர்த்தையுமே கிளம்பி போக சொல்லு. 2 பேரையுமா? ஏய், நான் சொல்றது புரியுதா இல்லையா? 2 ஜோடிகளையும் 4 பேர்த்தையும் கிளம்பி போக சொல்லுன்னு சொன்னேன். இதனால பிரச்சனை எதுவும் வேணாம் தானா? ஆனா மாமா, ஒரு ஆணாவும் இல்லை. அவங்க 4 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டு போயிட்டு வரட்டும். ஐயோ சொல்ல விடுங்க மாமா. ஷோ, சொல்லு என்ன? ஒரு குங்குமச்சிமழை தான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப 2 பேர் போனா 2 gift கொடுக்க வேண்டாமா? தம்பி கல்யாணத்துக்கு வந்த காமாட்சி விளக்கு கிஃப்டாக ஒன்று வந்தது இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்து விடு. சரிங்க மாமா. ஏன் தானே பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிருக்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி டென்ஷன் ஆகி புலம்பிட்டு இருக்கு. அப்ப 2 பேரையும் அனுப்பிடவா? ஆமாம், அதை செய்யுன்னு சொன்னேன். சரிங்க மாமா. சரி, சீக்கிரம் போதானே, அதுக்குள்ளே ஏதாவது பேச்சு சண்டை கண்டியை பிடிச்சிட போகிறாங்க. ஆமா மாமா, சரி நான் அப்புறம் பேசுறேன். சபா மாமா, நம்ம வீட்டில் மட்டும்தான் மாமா இப்படி பிரச்சனைலாம் வருது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ ஒன்று சொல்ல, தன ஒன்று செய்ய, ஏன் 2 ஜோடி கல்யாணத்துக்கு புறப்பட்டு அதானே? ஆமாம் மாமா. நீ விவரமா வீட்டில் இருந்த கிஃப்டை எடுத்துட்டு போன்னு சொன்ன பத்தியா? சூப்பர்டா. கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறதே இப்படி கை மாறிக்கே இருக்கிறதுக்காக தானே. இப்போ அதை நம்ம அவங்ககிட்ட கொடுக்குறோம்ல, அவங்க வேற ஏதாவது கல்யாணத்துக்கு போய் கொடுப்பாங்க. இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயம்தான் மாமா. என்ன பண்றாங்க? என்னடா பார்த்துட்டே இருக்க? ஹெல்ப் பண்ணலாம்ல? இருங்க, முதல்ல இங்க என்ன நடக்குது நான் புரிஞ்சுக்கிறேன், அப்புறமா ஹெல்ப் பண்றேன். ஆமா நடக்குது. விளக்க பேக் பண்ணிட்டு இருக்கேன்டா. எதுக்கு? gift கொடுக்கதான். யாருக்கு? எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாதான் நீ ஹெல்ப் பண்ணுவியா? அப்படிலாம் இல்லையே. அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம எந்த பண்ணாட என்ன என்ன என்னடா பேசுற நீ? ஓ, அதான் உங்களை ஒன்றும் சொல்லியா, நீ ஏன் அடிக்கிறிய? என்ன பேச்சு இது? ஏதோ ரைமிங்ல டைமிங்ல பேசுற மாதிரி நினைச்சதை பேசிட்டேன் நீ. வர வர ரைமிங்ல பேசுறேன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டே போறடா. பேசிக்கிட்டே போற. என்ன நீ அடிச்சிட்டே இருக்கிய? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. எனக்கு இந்தா ஒழுங்கா பேக் பண்ணு. இதுக்கு மட்டும் நான் வேணும். என்னது? ஒன்றும் இல்லை பேக் பண்றேன். பேக் பண்ணு. டேய், ஏன்டா கிழிச்ச? நான் எங்க கிழிச்சேன்? அதுவா கிழிஞ்சிருச்சா நீ? நீ தான் குத்தி கிழிச்ச, நான் தான் பார்த்தனே. அட போங்க நீ, விளக்கு மேல இப்படி வெறும் பேப்பர் போட்டு கவர் பண்ணா எப்படி கிளியாம இருக்கும்? இதுக்கு எதுவும் பாக்ஸ் இல்லையா? பாக்ஸ் தா, விளக்கோட பாக்ஸே இருக்கே. இதை வச்சுக்கிட்டு தான் பேப்பர் சுத்திட்டு இருந்தீங்களா நீங்க? நான் விளக்க மட்டும் பேக் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அது வந்து அந்த விளக்கு ஷேப்ல வரும்ல, அப்ப அழகா இருக்கும்னு நினைச்சேன்.
அடேங்கப்பா, உங்க அறிவுக்கு நீங்க எங்கேயோ இருக்கணும் அண்ணி. ஆமா, இந்த விளக்கு ஏது? ஜீவா கல்யாணத்துக்கு வந்ததுடா. ஆஹா. ஆமா, இப்ப எதுக்கு இதை பேக் பண்ணிட்டு இருக்கிய? அது சும்மா தானே இருக்கு. போற கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்துடலாம் தான். கல்யாணத்துக்கு போறதுக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் போலடா, அது ஒரு பெரிய கதை. நீங்க போகாமலே பெரிய கதையா? அது என்ன கதை சொல்லுங்களேன் கேட்போம். ம். பக்கத்துல இன்னொரு பரிசு வேற உள்ளதே. ஆ? டேய், வேலையை பாருடா. இந்தா, நீங்க கதையை சொல்லுங்க அண்ணி. மத்தியானம் மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு யாரையாவது அனுப்பி வையின்னு கடைக்கு போயிட்டாங்க. ஆ. சரின்னு மீனாவையும் ஜீவாவையும் கல்யாணத்துக்கு போக சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இதுல என்ன பிரச்சனை? மாமா கதிரையும் முல்லையும் கிளம்ப சொல்லியிருக்காரு. இப்ப 4 பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. செம அண்ணி. 2 பேரும் கிளம்பி வெளியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாப்பாங்க. அண்ணனுக்கு 2 பேரும் சிரிக்குங்க. டேய், நீ எங்கடா போறேன் ஜீவா அண்ணன் சிரிக்கும், நீ எங்கண்ணே கிளம்பிட்டேன்னு கதிரண்ண சிரிக்கும். செம காமெடி அண்ணி. அப்படியே மீனாவோட ரியாக்ஷனை யோசிச்சு பாரு. இப்படி நிப்பாக. கரெக்டா? ஆமாடா, அது நடக்க கூடாதுன்னு தான் இந்த 2 gift. 4 பேரும் போயிட்டு வரட்டும். அண்ணி, வீட்ல வேற ஏதாவது வெங்கல கிண்ணி இருக்கா? எதுக்கு? கொடுத்தீங்கன்னா அது பேக் பண்ணி நான் அப்படியே கூட போயிட்டு வருவேன்ல. எப்படி? சூப்பரா பண்ணிட்டடா. இதுக்கு தான் இந்த கண்ணை வேணும்ன்றது. இந்தடா, அப்படியே இதுல பேர் எழுதி கொடுத்துரு. எழுதலாம், ஆனா கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவு வேணும்? ஒரு 100 ரூபா. ம், தரேன். 100 ரூபாயா கேக்குறேன்? முடிடா, எழுதிட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் கிளம்பணும். மீனா, நீ இன்னும் கிளம்பலையா? ஏய், நீயும் தூங்கிட்டியா? நீதான் தூங்குன, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். சரி, நீ தூங்கல, எந்திரிச்சு கிளம்ப. எங்க ஓயாமையா சொல்லிட்டு இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு தான் கடுப்ப கலப்பாத. நான் வரல ஜீவா. வரலையா? ஏன்? மூடு இல்ல. படுத்தாதரி, பெரிய இவ ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்கணுமா? கிளம்ப ப்ளீஸ். நான் பார்லர் போறதுக்கு காசு கேட்டா அது குடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல, அப்புறம் நான் எதுக்கு வரணும்? எங்க வீட்ல இருக்கும்போது தினமும் என்னோட பாக்கெட் மணி 500 ரூபாய். அது தவிர எங்க அப்பா நான் எப்ப கேட்டாலும் காசு கொடுப்பாரு. பார்லருக்கு எங்க அப்பாவே கூட்டிட்டு போவாரு. இங்க ஒவ்வொன்றுத்துக்கும் காசு கேட்டு அசிங்கமா நிக்க வேண்டியதா இருக்கு ஜீவா. இந்த வீட்டோட நிலைமை தெரிஞ்சுதானே மீனா என்ன கல்யாணம் பண்ணேன். நான் உங்க அப்பா மாதிரி பணம் வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லி உன்னை ஏமாத்தலையே. ஆமா, ஆவுன்னா இது ஒண்ணு சொல்லிடு. நீ ஏமாத்தல, ஆனா பார்லருக்கு ஒரு 2000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத பிஸ்னாரிங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அசிங்கமா இருக்குடா. இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நான் உங்க அண்ணிக்கிட்ட போய் கேட்க வேண்டியதா இருக்கு. உன் பாக்கெட் எப்பவுமே காலியா இருக்கு. அப்படியே அதுல பணம் இருந்தாலும் கடை பணம்னு சொல்லி போடுங்கற. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உனக்கு எதுக்கு பார்லரு? அதெல்லாம் அழகா இல்லாதவங்க ஏதோ கொஞ்சம் ஒப்பேத்துறதுக்காக போவாங்க. நீ தான் அழகா இருக்கியே, உனக்கு எதுக்கு செல்லம் பார்லரு? நல்லா சமாளிக்கிறடா. என் செல்லம் இல்ல, தங்கம் இல்ல, போய் கிளம்ப. ஏதேதோ சொல்லி நல்லா ஐஸ் வைக்கிறல்ல. ஏய், நல்ல சரியா கட்டு.
ஆமா நீ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? வெளியில போ. இல்ல சாரி செலக்ட் பண்ணல. அதெல்லாம் நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம், நீங்க வெளிய போங்க. நான் வேணா இங்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிறேனே, நீ மாத்து. நீங்க எப்படி திரும்பிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏய் மீனா, ஏய் மீனா, ஏய் மீனா 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 போன் ரே. போன் இருக்கட்டும், போ. மீனா